உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யாராவது மைக்கில் வாசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி, ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபராத்து நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். வசனம் 8. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின் வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் தேவனுடைய தாசனாகிய மோசே வனாந்திரத்தில் நடந்து வந்த இஸ்ரவேல் புத்திரரின் 2ஆம் தலைமுறைக்கு சொன்ன வார்த்தைகள். 40 வருடம் வனாந்திரத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். முதல் தலைமுறையினர் அவர்கள் அதிகமாய் முறுமுறுத்து வனாந்திரத்திலே மரித்து போனார்கள். இதை போன்ற வாலிபர்கள் இளைஞர்கள் 2ஆம் தலைமுறையினராய் இப்பொழுது கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். 2 மாதங்கள் இருக்கிறது கானானுக்குள் பிரவேசிக்க. மோசே மோவாபின் சமவெளியிலே உட்கார்ந்து அந்த 2ஆம் தலைமுறையினிடத்திலே பேசுகிறார். இந்த 2ஆம் தலைமுறையினர் எல்லாருமே பிலோ 40. எப்படி? 40 வயசுக்கு கீழே. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு யங்ஸ்டர்ஸா இருப்பாங்க. ஏன்னா 40 வயசுக்கு மேல இருந்தவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க? வனாந்திரத்துல மரித்து போய்விட்டார்கள், காலேப் யோசுவாவை தவிர. சோ மீதி இருக்கிறவர்கள் எல்லாரும் பிலோ 40. இப்பொழுது கானான் சுதந்தரிக்க வேண்டும். தேவன் வாக்கு தத்தம் பண்ணின அந்த கானானை சுதந்தரிக்க ஆயத்தமாய் இருக்கிற பொழுது 2 மாதங்கள் மோவாபின் சமவெளியிலே அந்த ஜனங்களை மோசே ஆயத்தப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த 1 மாதம் முடிந்து அடுத்த மாதத்திற்குள் நீங்கள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். சபையை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். இந்த புதிய மாதத்திற்கு மட்டுமல்ல, உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது என்று சொல்கிறபடினால் ஆண்டவருடைய வருகைக்கும் உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து 6வது வசனத்தை வாசியுங்கள். எல்லாரும் பைபிள யங் பாய்ஸ் எல்லாருமே பைபிளை திருப்புங்க. எல்லா குட்டி பிள்ளைங்க எல்லாம் பைபிளை கையில் எடுங்க. சபைக்கு வந்தா வாலிப பிள்ளைங்க பைபிள் கொண்டு வரலையா? எனக்கு வேற ஏதாவது ஒரு பைக் கொடுக்குறீங்களா பாஸ்டர், if you don't mind? ஓகே. அடுத்த வாரம் வரும்போது சர்ச்சுக்கு வரும்போது என்ன கொண்டு வரணும்? பைபிளை உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி எனக்கு ஒரு புது பைபிள் வாங்கி தாங்கன்னு கொண்டு வரணும். இல்லாட்டி வீட்டில் இருக்கிற பைபிளை என்ன செஞ்சுட்டு வரணும்? எடுத்துட்டு வரணும். ஓகே, எல்லாரும் வாசிக்கலாம். வசனம் 6. ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோட சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். இஸ்ரவேலர் 11 நாட்களிலே எங்கே பிரவேசித்திருக்கலாம்? கானானிலே பிரவேசித்திருக்கலாம். 11 நாட்களில் பிரவேசிக்க வேண்டிய அவர்களுடைய வாழ்க்கையில் பல வருடங்கள் வீணாகி போயிற்று. 39 வருடங்கள் பிளஸ் 11 மாதங்கள் அவங்க வாழ்க்கையில வீணா போயிடுச்சு. 39 வருடங்கள் 11 மாதங்கள், இன்னும் 11னா 19 days டோட்டலி வேஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில கடந்த காலத்தை திரும்பி பார்த்தால் உங்களில் எத்தனை பேர் 2025ஆம் வருஷத்தை நான் பயனுள்ள வருஷமாய் கழித்தேன் என்று சொல்ல முடியும்? நான் நல்ல ஆண்டவருக்காக வாழ்ந்தேங்க, நல்ல கர்த்தரை சேவிச்சேன், ஆண்டவருக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓடினேன், உழைத்தேன் என்று உங்களால சொல்ல முடியுமா? நான் கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்தேன், நான் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தேன், ஒரு முறை வேதத்தை படித்து முடித்தேன் என்று நம்மளால சொல்ல முடியுமா? பெரிய காரியங்களை செய்வதற்கு முன்பதாக we have to set right the little things in our life.
நீங்க பெரிய காரியங்களை செய்ததுக்கு முன்னாடி வாழ்க்கையில சில சிறிய காரியங்களை நீங்கள் சீர்படுத்த வேண்டும். அதில் ஒன்று கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு, உங்கள் ஜெப வாழ்க்கை. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விரும்பி வாசிக்கிற ஜெப நேரம். மூன்றாவது, ஒரு நாளெல்லாம் ஆண்டவரோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவு. இதுதான் ஒரு விசுவாசிக்கு பலன். எதெல்லாம் சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, கர்த்தரோடு நீங்க வச்சிருக்கிற ஜெப வாழ்க்கை. ரெண்டு, கர்த்தருடைய வேதத்தை அன்றாட வாசிக்கிறீங்களே, அதெல்லாம் இப்ப நமக்கு ரொம்ப 4 நாள் பைபிள் வாசிக்கலன்னா கூட நமக்கு ரொம்ப சகஜமா கேஷுவலா நம்ம நினைச்சிடறோம். அப்படி இல்லை. யூ ஹாவ் டு லிசன் டு காட்ஸ் வாய்ஸ் எவ்ரி டே. உங்கள் ஆத்துமா, உங்களுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குதுல்ல, அது எப்படி உருவாக்கப்பட்டது என்றால், ஆண்டவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை உங்கள ஊதுனதுனால நீங்க யாரா மாறிட்டீங்க? ஜீவ ஆத்மாவா மாறிட்டீங்க. இப்போ உள்ள இருக்கிற லைஃப் இருக்குதுல்ல, அந்த இன்னர் மேன், அது ஆண்டவற்றிலிருந்து நமக்கு வந்தது. இந்த உள்ள ஆத்துமா எப்போதும் ஆண்டவரோட கனெக்டடா இருந்தாதான் நீங்க உயிரோடு இருப்பீங்க ஆவியில. அது ஆண்டவர் உள்ளோட உள்ள தொடர்புல துண்டிக்கப்பட்டுருச்சுன்னா உயிரோட இருக்க மாட்டோம் ஆவியில. ஒருவேளை இந்த ஊரின் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா உங்க மொபைல் என்ன செய்யாது? எடுக்காது. ஏன் தெரியுமா? டவர் இல்லைன்னு சொல்வீங்க, இல்ல கனெக்ஷன் இல்லை. இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை கனெக்ஷன் இல்லாத வாழ்க்கையா இருக்குது ஆண்டவரோட. இன்றைக்கு இந்த மாதத்தின் இந்த கடைசி நாளிலே 3 காரியத்தை நீங்கள் சரிப்படுத்த வேண்டும். ஒன்று, உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவாகிய உங்கள் ஜெப வாழ்க்கை. ஒரு நாள்ல நல்லா ஜெபம் பண்ணு, இப்ப சரியில்லை, நோ, நீங்க சரிப்படுத்தணும். ரெண்டாவது, ஒரு நாள் நல்லா வேத வாசித்தே, இப்ப வாசிக்கல, இல்ல, இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாரையுமே சொல்றேன், முடியும், இந்த வருஷம் முடிஞ்சா ஒரு தடவை நீங்க பைபிளை என்ன செய்யலாம்? வாசிச்சு முடிக்க முடியும். மூணாவது, காலையில மட்டும் ஆண்டவர், ராத்திரி மட்டும் ஆண்டவர் என்ற உறவு மாறி ஒரு நாளெல்லாம் கர்த்தரோடு இருக்கிற ஒரு உறவு, ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு. இந்த 3ஐயும் சரிப்படுத்த விரும்புகிறார். சரி, இப்பொழுது மோசே சொல்லுகிறார், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும், நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு. சொல்லுங்க, திரும்பி. நீங்க இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பிரயாணம் இருக்குது, நீங்க போகணும் கானானை சுதந்திரிக்க அப்படின்னு மோசே அவர்களை பயணப்பட சொல்லுகிறார். சொல்லுங்க, பிப்ரவரி மாதம். தமிழ்ல தான் பேசுறேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, பிப்ரவரி மாதம் என் ஆவிக்குரிய பயணத்தை நான் மீண்டும் துவங்க போகிறேன். நீங்க யோசிக்கலாம், ஜனவரிலாம் வேஸ்ட் பண்ணனே, பரவாயில்ல, முடிஞ்சது முடியட்டும், நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். ஒரு புதிய மாதத்தில் புதிய பயணத்தை நீங்கள் துவங்க போகிறீர்கள். வேதம் சொல்லுது, இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும், இட்ஸ் இனஃப், போதும், நீங்க கிளம்புங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ இந்த ஒரு மாதமும் நீ வித்தியாசமாய் வாழ்ந்து விட்டாய், போதும். புதிய மாதத்திற்குள் நான் உன்னை பிரவேசிக்க வைக்க போகிறேன். புது ஆசீர்வாதத்துக்குள், புது எல்லைக்குள் உன்னை கொண்டு செல்ல போகிறேன். ஆகவே நீ பயணப்படு. வசனம் என்ன சொல்றது? நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு பெரிய நதி வரைக்கும் போங்கள் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரயாணப்பட்டு போ. சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே உட்கார்ந்து இருக்காத, போதும் போதும் உன் சோர்வுல இருந்தது. சொல்லுங்க, தப்பு இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்றது. ஒரு உலுக்கு சொல்லுங்க, போதும் போதும் பழைய வாழ்க்கை. சொல்லுங்க, போதும் போதும் பழைய வாழ்க்கை. அந்த மொபைல்லையே நேரத்தை வீணடிச்சது போதும். சிலருக்கு குத்துது மனசுல, இல்ல, வீண் வார்த்தைகளை பேசினது போதும். பயணம் புறப்படு. கர்த்தர் உனக்காய் பெரிய காரியங்களை வைத்து காத்திருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. மோசே சொல்லுகிறார், பிரயாணம் புறப்பட்டு போங்கள். 8வது வசனம். இதோ, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஏன் புறப்பட சொல்லுகிறார்? இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின் வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நீ பிரயாணம் பண்ணி உனக்கு நான் வாக்கு பண்ணின ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடா நீங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். ஒரே 1 மணி நேரம் வசனத்தை நல்லா கவனிங்க.
1 மணி நேரம் தான் நம்ம கவனிக்க போகிறோம். வசனத்தை நல்லா கருத்தா கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு செய்தியை கொடுத்து அனுப்பி இருக்கும் பொழுது நம்ம கவனக்குறைவா கவனிச்சா வசனம் சொல்லுது பிசாசானவன் வந்து எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு. அது மாதிரி இவ்வளோ பிரயாசப்பட்டு வசனத்தை கேட்கும் போது பிசாசு எடுத்துட்டு போறதுக்கா நாங்க பிரசங்கிக்கிறோம் இல்ல, பிசாசு எடுத்து போடுறதுக்கா நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்ல. கவனமா கவனிங்க. சரி, இன்றைக்கும் நாம் ஒரு புதிய பயணத்தை துவங்குவதற்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற 5 ஆலோசனைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். அங்கே உபாகமம் 1 ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒரு புதிய பயணத்தை துவங்க சொன்னார். இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு புதிய பயணத்தை துவங்கும்படி சீஷர்களுக்கு சொல்லுகிறார். வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது நல்லா கவனிங்க. சபை கூடி வரும் பொழுது கூடவே யாரு வந்து உட்கார்றா? ஆண்டவர். சபையின் நடுவிலே உலாவுகிறவர் தேவகுமாரன். நம்ம எல்லாம் சும்மா உட்கார்ந்து இருக்கல. இங்க ஒரு எஜமான் உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். நம்ம வந்து ஆலயத்துல கூடும் பொழுது அந்த எஜமான் நம்மோடு கூட பேசுகிறார். இங்கே வசனம் சொல்லுது, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். இந்த சபைக்கு காலையில நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆலோசனை, என் ஜனங்கள் இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலிருந்து 10 நாட்கள் எனக்காக காத்திருக்க சொல். 10 நாள் எனக்காய் காத்திருக்கும் பொழுது நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களில் சிலர் சில பிரச்சனைகள், சில போராட்டங்களில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், wait upon the Lord for 10 days. 10 நாள் நீங்க காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, வசனம் சொல்லுது 13வது வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும். 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 10 நாள் காத்திருந்தாங்க. 10 நாள் என்ன செஞ்சாங்க? ஜெபம், வேண்டுதல். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க கூட ஒரு 10 நாள் காத்திருக்க போறீங்க. எதுக்கு காத்திருக்க சொல்றாரு எனக்கு தெரியாது. ஆனால் வேற வேலைகள் எல்லாம் ஒதுக்கிட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் நீங்கள் தரித்திருக்கும் பொழுது பிதாவின் வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. தடைகளை தேவன் அகற்றுவார். எல்லா விதமான குறைவுகளை மாற்றுவார். ரட்சிப்புக்கு ஏதுவான கிரியைகளை தேவன் செய்வார். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய திருப்பங்களை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. என்ன செஞ்சாங்க? 10 நாள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள். சரி, இப்படி ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்த பிறகு என்ன நடந்தது? உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது? என்னோடு கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நல்லா கவனிங்க. 10 நாள் காத்திருக்க சொன்னாரு. காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை தருவேன் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் பார்த்து, நீ எனக்கு காத்திரு, உனக்கு நான் ஒரு புதிய அபிஷேகத்தை தருகிறேன்,
ஒரு புதிய பலனை தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். சொன்னபடியே ஆண்டவர் செய்தார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 3-4. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. 10 நாட்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் அக்கினிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 10 நாள் நீங்க என்ன கேட்க போறீங்க தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத அபிஷேகத்தை எனக்கு தாரும், என் வாழ்க்கையில் உம்முடைய பலனை தாரும், உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய அக்கினியும் என்னை அதிகமாய் நிரப்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரிடத்துல வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். இங்க ரொம்ப நல்லா இருக்குது. 5வது வசனம் வாசிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து. சரி, வசனம் சொல்லுது எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஆனா காத்திருந்த மக்கள் மேல் ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். 16வது வசனம். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்திலே முதலாவது வாக்குத்தத்தம், உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வருவார், ஒரு புதிய அபிஷேகம் கிடைக்கும். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது எல்லாரும் வாசிங்க. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அப்ப காத்திருக்கும் பொழுது என்ன தருகிறார்? அபிஷேகத்தை தருகிறார், தரிசனங்கள் தருகிறார், சொப்பனங்கள் தருகிறார், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஆவியை ஊற்றுகிறார், தீர்க்க தரிசன வரங்களை கொடுக்கிறார். அற்புத அடையாளங்கள் அபிஷேகத்தின் மூலமாய் நடக்கிறது. ஹல்லேலூயா. போதும், பழைய வாழ்க்கை போதும், இங்கே தங்கி இருந்தது போதும், நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னாரே, அந்த புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டில் அதே சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை, காத்திருங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு நேராய் புறப்பட்டு போவீர்கள். சொல்லுங்க, காத்திருந்தால் ஆசீர்வாதத்துக்கு நேராய் புறப்பட்டு போவோம். அந்த ஆசீர்வாதத்தில் முதலாவது ஆசீர்வாதம் பவர் ஆஃப் காட். சொல்லுங்க, எத்தனை பேருக்கு பவர் ஆஃப் காட் வேணும்? நீங்க ஜெபிச்சா பிசாசு ஓடணும்னு எவ்வளவு பேர் விரும்புறீங்க? அட கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமே. நான் ஜெபிச்சா அபிஷேகம் கிடைக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமே. நான் ஜெபிச்சா வியாதி சுகமாகணும். வாழ்க்கையில வல்லமை இல்லாத விசுவாசிகள் வெறும் விசுவாசிகள். இன்னைக்கு இந்த கிருபாசன சபையை ஆண்டவர் வல்லமையினால் நிறைந்த விசுவாசிகளாய் மாற்றப் போகிறார். இந்த சபையை வல்லமையினால் நிரப்பப் போகிறார். நீங்கள் காத்திருந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வல்லமை உங்க வாழ்க்கையில விளங்கும். நான் சொல்றேன், இனி வருகிற நாட்களில் இதே சபையில ஜெபிக்கிற நேரம், ஆராதனை நேரம் பிசாசுகள் ஓட போகிறது, வியாதிகள் மறைய போகிறது, கட்டிகள் எல்லாம் மறைந்து ஒன்றுமில்லாமல் ஆக போகிறது. புறவினத்து மக்கள் எல்லாம் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். வாழ்க்கை மாறப்போகிறது. உங்க வீடுகளில் ரட்சிப்பு உண்டாக போகிறது. மனம் திரும்பாத கணவர் மனம் திரும்ப போகிறார். கீழ்ப்படியாத பிள்ளைகளின் வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போகிறது. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வீட்டுல புரண்டு வரும். எப்போ தெரியுமா? 10 நாள் நீ காத்திரு, கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுவார், உன்னை அபிஷேகம் பண்ணுவார், அடுத்த ஆசீர்வாத எல்லைக்கு நேராய் உங்களை நடத்தி செல்லுவார். சரி, காத்திருந்த சீஷர்கள் அவர்கள் பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். இரண்டாவதாக இந்த காத்திருந்த சீடர்கள் எதை பெற்றுக்கொண்டார்கள் என்றால் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இப்பொழுது வெறி கொண்டவர்கள் அல்ல. அப்பொழுது பேதுரு 11 கூட எழுந்து நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே,
நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அப்படிங்கிறார். ஆண்டவருக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது இரண்டாவது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் என்ன செய்வார் என்றால், உங்களை பலப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படி செய்வார். எத்தனை பேருக்கு ஊழியம் செய்ய ஆசையா இருக்கு? சரி, ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ரெடியா இருக்கீங்களா இந்த கேள்விக்கு? கடந்த வருஷத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஒரே ஒரு ஆத்துமாவை சபைக்கு நடத்தி கொண்டு வந்தவங்க எத்தனை பேர்? ரட்சிப்புக்குள்ள நடத்தினவங்க. எப்படி இருக்குது பாத்தீங்களா நம்ம ஆவிக்குரிய நிலைமை? நம்ம வரோம், நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம அபிஷேகம் வரோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், போய்கிட்டே இருக்கிறோம். இந்த பட்டணத்தில் இன்னும் ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரை அறியவில்லை. உங்க பாஸ்டரையா வந்து எல்லாருக்கும் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. நீங்க போய் பேசி அவர்களை என்ன செய்யணும்? ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். ஒரு நாள் ஒரு குடும்பத்தார் சபைக்கு வந்தார்கள். அப்போ அந்த குடும்பத்தாரில் அந்த கணவன் வந்து சொன்னாம்மா, என் மனைவியுடைய தொல்லை தாங்க முடியாது, நான் வந்து ஆலயத்துக்கு வந்தம்மா ஒரு நாள், அவ்வளோதான். அன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட என்ன செஞ்சாரு? பேசினாரு. அன்னைக்கு வந்தவன் தான் இன்னும் சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. இந்த மாற்றம் எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. மனைவிகளே, உங்களை பார்த்து கேட்கிறேன், இங்க மென்னெல்லாம் குறைவா இருக்கிறாங்க. உங்க குடும்பத்துல உங்க கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா? உங்க புருஷன் ஆண்டவரை அறிந்திருக்கிறாரா? உங்க வீட்டார் ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்களா? நீங்க அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அபிஷேகத்தோடு சொல்லியிருக்கிறீங்களா? சும்மா சொன்னாலாம் வேலை நடக்காது. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அபிஷேக நிறைவோடு கூட வார்த்தையை பேசும்போது ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஒரு போதகரின் மனைவி ஒரு நாள் ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க ஒரு வைராக்கியமான ஒரு மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் அதிகாலையில் எழும்பி என் கடவுள்களுக்கெல்லாம் என்ன செய்வேன்? பூஜை செய்வேன். என் அறையில எல்லா கடவுளும் இருக்கும். எல்லா கடவுள் அவங்களுடைய மார்க்கத்தில், அவர்களுடைய இந்து சகோதரி, அவர் அந்த கடவுளும் இருக்கும், கூடவே அல்லாவுடைய அந்த ஒரு போட்டோல அது இருக்கும், அப்புறம் இயேசுசாமி போட்டோவும் பக்கத்துல வச்சிருப்பாங்க. காலையில் எழும்பி இவங்க பூ தன் தோட்டத்திலிருந்து எடுத்து பூக்களை கோர்த்து எல்லா படத்துக்கும் போட்டிருக்கிறாங்க. சரியா? பக்தி உள்ளவர்கள் இப்படிதான் செய்வாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை, அது ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை வந்து, ஆண்டி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுச்சான். உடனே நான் கடவுளை கும்பிடுறேன் அப்படின்னு. அந்த குழந்தை எல்லாத்தையும் பார்த்துருக்கு. வரிசையா பார்த்துட்டு ஜீசஸ் போட்டோ பார்த்த உடனே சொன்ன, ஆண்டி எங்க ஜீசஸ்க்கு நீங்க பூ போடக்கூடாது அப்படின்னாலாம். இவங்க சொன்னாங்க, ஏன்பா அதுவும் கடவுள் தான். இல்ல, எங்க ஜீசஸ் உயிரோடு இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய போடக்கூடாது? பூ போடக்கூடாதுமா. நீங்க எடுங்க, அந்த பூவை எடுங்க, எங்க ஜீசஸ் உயிரோடு இருக்கிறார். எத்தனை வயசு குழந்தை? 5 வயசு குழந்தை. அது ஒரே அழுகையாம், எங்க ஜீசஸ் உயிரோடு இருக்கிறாரு, எங்க ஜீசஸ் செத்தவர் கிடையாது, எடுங்க பூ அப்படின்னுச்சா. காஸ்பல் ஒண்ணுமே சொல்லல. அந்த குழந்தை சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த அம்மா உட்காந்து யோசிச்சு, இந்த குழந்தை என்ன சொல்லுச்சு? என் ஜீசஸ் உயிரோடு இருக்கிறாரு, என் ஜீசஸ் என்ன செய்யல? செத்து போகல, அவருக்கு நீங்க மாலை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாளா? கர்த்தர் உள்ளத்துல பேச ஆரம்பிச்சார். அன்றைக்கு இரவே தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஒரு ஊழியக்காரியா மாறி 9 சபைகளை வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, காஸ்பல் எப்படி சொல்லப்படுகிறது. ஒரு சின்ன குழந்தை. இன்னைக்கு உங்களுக்கு ஞானம் இல்லை, அறிவு இல்லை, விவேகம் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நீங்க ஒரு சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும், வாழ்க்கையிலே திருப்பங்கள் வரும். வாலிபன் ஒருவனை அவன் கல்லூரியில் நடந்த ஜெபக்குழுவில் இருந்த அந்த பிரேயர் லீடர் வந்து ஒவ்வொரு வாரமும் சண்டே வந்து சர்ச்சுக்கு கூப்பிடுவாராம். அவர் பேரு டேவிட். டேவிட், சர்ச்சுக்கு வாரியா? அண்ணா இன்னைக்கு ரொம்ப தூக்கம் வருது அண்ணே, நான் ராத்திரி ரொம்ப நேரம் இருந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். வாரம் இவர் ரூம்ல போய் கேட்கும்போது அவர் சொல்லுகிற பதில், அண்ணே எனக்கு டயர்டா இருக்குது, அண்ணே எனக்கு தூக்கம் வருது. ஒரு நாள் இந்த பிரேயர் லீடருக்கு கோவம் வந்துருச்சு. டேவிட், நீ தூங்கிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். என்ன சொன்னாரு? பின்னாடி உள்ளவங்களுக்கு நான் சொல்றது கேக்குதா? என்ன சொன்னாரு? இது வசனமா? தூங்கிக்கிட்டே இருன்னது வசனத்துல இருக்குதா? அவர் சொன்னது நீ தூங்கிக்கிட்டே இரு, அவ்வளவுதான். போயிட்டார். இவரு எழும்பி உட்கார்ந்து, அண்ணன் என்ன சொன்னாரு? தூங்கிக்கிட்டே இரு. ஆமா இல்ல, நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கிறோம், சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறோம். தூங்கிக்கிட்டே இரு, தூங்கிக்கிட்டே இரு. என்ன வார்த்தை உள்ளத்துல கிரிய செஞ்சது? தூங்கிக்கிட்டே போனாரு, குளிச்சாரு, சர்ச்சுக்கு கிளம்பினாரு. அன்னையிலிருந்து
சர்ச்சுக்கு தொடர்ந்து போக ஆரம்பிச்சார். இன்னைக்கு ஒரு போதகராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காஸ்பல் சொல்றதுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அறிவெல்லாம் தேவையில்லை. சொல்லுங்க, அறிவெல்லாம் தேவையில்லை. அபிஷேகம் இருந்தா போதும். நீ அபிஷேகத்தோடு சொல்லுகிற வார்த்தைகள், உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எதை கொடுக்கும்? மாற்றங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த வெற்றிடம்லாம் சர்ச்சில் இருக்கவே கூடாது. நீங்க போறீங்க, அத்தனை பேரும் ஒரு ஆத்துமாவை ஆண்டவருக்குள் நடத்த பிரயாசப்படுறீங்க, ஜெபம் பண்றீங்க. பாஸ்டர்ட்ட கேட்டேன், பாஸ்டர் சண்டே சர்வீஸ் எத்தனை? 1 நாங்க. நான் சொல்றேன் 27ல 2 மாறணும். இவ்வளோ மெதுவாவா ஆமேன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. நான் அபிஷேகம் பெறேன், நான் காத்திருக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளை தேவன் அபிஷேகமுள்ள வார்த்தைகளை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். எவ்ரி பிலீவர் ஷுட் ரீச் ஒன் சோல். இந்த வருஷம் ஒவ்வொரு விசுவாசியும், ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றேன், யங் கேர்ள்ஸ் உங்களுக்கு சொல்றேன், இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் சர்ச்சுக்கு கூட்டுவாங்க, ஸ்பெஷல் டே கூட்டுவாங்க. அவளுடைய வாழ்க்கையில எவ்வளவு சூசைடல் டெண்டன்சி இருக்குது, அவள் லைஃப்ல எவ்வளவு டிப்ரெஷன் இருக்குது. உன் ஃப்ரெண்ட் ஃபோக்கஸ் இல்லாம, லைஃப்ல எய்ம் இல்லாம ஓடிட்டு இருக்கிறான். ஒரு நாள் ஆலயத்துக்கு நீ கூட்டு வந்தா கர்த்தர் அவனோடு கூட பேசுவார், அவன் வாழ்க்கையை மாற்றுவார். அப்படி மாற்றப்பட்ட வாலிபர்கள் சபையோடு இணைவார்கள், சபைக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இங்கே தங்கி இருந்தது போதும் என்று சொன்னார் அல்லவா? நான் சொல்றேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாமல் நீங்க மட்டும் ஆலயத்துக்கு வந்தது போதும். இந்த வருஷத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. 5 பேருடைய பெயரை எழுதி வச்சு, ஆண்டவரே இவர்களை எப்படியாவது இந்த வருஷம் நான் கர்த்தருக்குள் நடத்தணும் ஐயா, என் வாயில உங்க வார்த்தைகளை வைங்க, அந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். என்ன நடக்குது பாருங்க. பேதுரு எழுதுகிறார், அவர் பேதுரு எழும்பி பேசுகிறார். வசனம் 37. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இப்படி யாராவது கேட்க முடியுமா? உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்ற வாயே, மா நான் என்ன செய்யணும் சொல்லு, உன் கூட சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 100கணக்கான சாட்சிகள் இருக்குது. புருஷன்மாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டதற்கு, கணவன்மாரெல்லாம் கர்த்தரை அறிந்ததற்கு. எங்கள் ஊழியத்திலே ஒரு தம்பதியர் இருக்கிறார்கள். அவர்கள் ஐதீகமான ஒரு மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அந்த மனைவி அவர்கள் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீஸ்ல பெரிய ஆபீசர். ஆனால் புருஷன் இயேசுவை நேசிக்காதவர். 38 வருஷம் உபத்திரவம், பாடுகள், பிரச்சனைகள். வீட்டுக்குள்ள பைபிள் வாங்கி வச்சா கிழிச்சு போட்டுருவாரு. சர்ச்சுக்கு போனா நீ மட்டும் போ, பிள்ளைங்களை கூட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். அந்த போராட்டத்தின் மத்தியிலும் இந்த பெண் என்ன செஞ்சா, அந்த 2 பிள்ளைங்களையும் ஆண்டவருக்குள்ள நடத்திட்டாங்க. அந்த சகோதரி எங்கள் பைபிள் ஸ்கூல்ல வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு வருஷம் பைபிள் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களை அழைத்து செல்வது வழக்கம். அந்த வருஷம் அவர்கள் வரணும்னு சொல்லி பேர் கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட போய் கேட்டாங்க, நான் இஸ்ரேலுக்கு போகலாமான்னு. அவர் என்ன நினைச்சிட்டாரு, ஒரு புண்ணிய ஸ்தலம் தானே, போயிட்டு வா அப்படின்ட்டார். அப்புறம் மறுநாள் கூப்பிட்டு கேட்டாராம், அம்மா நீ போறிய, நானும் கூட இஸ்ரவேலை பார்க்க வரேன் அப்படின்னு இருக்கிறாரு. சரியா, சரின்ட்டு அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். எங்க வராரு? இஸ்ரவேலுக்கு. ஆண்டவர் நடந்த பூமியில அந்த சுவாச காற்று பட்டா அவர் மாறிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த அம்மா அவருக்கும் பேர் கொடுத்துருச்சு. 2 பேரும் வராங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு. நடந்த காரியத்தை சொல்றேன். இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, இஸ்ரவேல் தேசத்துல போய் என்ன செய்யணும், ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ யோர்தான் கரையில எல்லாரும் அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்க பெயரெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த அம்மா மெதுவா போய் எப்படி கேட்கறது அவர்கிட்ட, ஐயா இந்த எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, நானும் ஒரே ஒரு முறை அந்த தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சிடுறேன் அப்படின்னு. ஞானம் பாருங்க, தண்ணிக்குள்ள என்ன செய்யற. அவர் சொன்னாரா, புண்ணிய நதி தானே யோர்தான், என்னது புண்ணிய நதி, போய் முங்கி எந்திரிச்சிட்டு வா அப்படின்ட்டாராம். இந்த அம்மா கரையில நிற்கும் போது இவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்கிறார். நடந்த சம்பவம். அப்ப அவர் சொன்னாரா, ஏமா நீ முங்குறிய, நானும் சேர்த்து முங்குறேன் அப்படின்னாரா. உடனே அந்த அம்மா சொல்லி இருக்குது, யோர்தானில் முங்கணும்னா சும்மா போய் முங்கக்கூடாதுங்க, முதல்ல எங்க பாஸ்டர்கிட்ட போய் பேசுங்க, அவர் உங்களுக்கு சில காரியத்தை சொல்லுவாரு, அதை கேட்ட பிறகுதான் முங்கணும். சரி, நேரா பாஸ்டர்கிட்ட போயிருக்கிறார். பாஸ்டர் ரட்சிப்புக்கு ஏதுவான வசனங்கள் எல்லாம் சொல்லி, ஆண்டவர் இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிறீரான்னு கேட்டவங்களே ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான். ஆண்டவர் இயேசுட்ட என் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்யறேன். அந்த ஒரு நிமிஷத்துல ஒரு மனமாற்றம். 2 பேரும் கணவன் மனைவியுமா சேர்ந்து யோர்தான்ல என்ன செஞ்சாங்க, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. போகும் பொழுது
இயேசுவை விரோதிக்கிற ஒரு மனுஷனாய் போனவர் திரும்ப வரும் பொழுது எல்லாரும் பாட்டு பாடும் போது இவரும் சேர்ந்து பாட்டு பாடுறாராம். எல்லாரும் ஆராதிக்கும் பொழுது இவரும் ஆராதிக்கிறார். அடுத்த வாரத்துல இருந்து ஒழுங்கா சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாரு. எங்க காலேஜ்ல யோபு புஸ்தகத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவரை மாற்றினார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுவார், என் கை இந்த வேதத்தை கிழிச்சது, இன்னைக்கு இந்த வேதத்தை நான் என் கையில எடுத்து பிரசங்கிக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. என் அன்பு விசுவாசிகளே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வரும் பொழுது, அன்றைக்கு பேதுரு பேசினது போல நீங்கள் அபிஷேகத்தினால் நிறைந்து பேசும் பொழுது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்கள் கணவர் உங்களை தேடி வந்து, ஏமா சொல்லு, இந்த ஏசப்பாவை பிரியப்படுத்த நான் என்ன செய்யணும்? உங்க மனைவி, ஐயா நானும் உங்களோட கூட சர்ச்சுக்கு வரேன். உங்க பெற்றோர் உங்களோட கூட வருவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கலீக்ஸ் எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து நானும் ஆலயத்துக்கு வரேன்னு கேட்பாங்க. இந்த ஆண்டு கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. காத்திருக்கிற உங்கள் மேல் கர்த்தருடைய பவர் ஆஃப் காட் will come upon you, and காத்திருக்கிற உங்கள் மூலமாய் word of God will be revealed. உங்க மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை விளங்கும். அந்த வார்த்தை ஆத்துமாக்களை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. சரி, காத்திருந்த இந்த மக்களை கொண்டு, இந்த சீஷர்களை கொண்டு ஆண்டவர் செய்த மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து படிக்கலாம். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார். 6வது வசனம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் எங்க போறாங்க? தேவாலயத்துக்கு போறாங்க. அங்கே ஒவ்வொரு நாளும் பார்க்கிற ஒரு சப்பானி வாசலில உட்கார்ந்து இருக்கிறான். பேதுருவும் யோவானை பார்த்து தனக்கு ஏதாவது காசு கிடைக்கும் நினைச்சிட்டு அவர் பார்த்து கொண்டிருந்த போது அவங்க சொன்னாங்க, வெள்ளியும் பொன்னும் என்கிட்ட காசுலாம் கிடையாதுப்பா, ஆனா அதை விட சிறந்த ஒண்ணு என்கிட்ட இருக்குது. அது என்னது? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்ன நாமம்? இயேசுவின் நாமம். இந்த இயேசுவின் நாமம் இல்ல, ரொம்ப வல்லமை உள்ளது. நீங்க அந்த நாமத்துல ஜெபம் பண்ணா ஜெபங்கள் கேட்கப்படும். அந்த நாமத்தில் பிசாசுகளுக்கு கட்டளை கொடுத்தால் பிசாசுகள் ஓடும். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் இல்ல? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 16 வாசிங்க. 17வது வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நீங்க விசுவாசிகளா? நீங்க விசுவாசிக்கிறவங்களா? சந்தேகம் சிலருக்கு. நீங்க விசுவாசிகளா? ஆண்டவர் உங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. வாசிமா. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். என்னெல்லாம் நடக்குது? திரும்ப படிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இது யாரை பத்தி சொல்லி இருக்குது? யோபையாவை பத்தி மட்டுமா? உங்களை பத்தி தான் சொல்லி இருக்குது. நீங்க விசுவாசிக்கிறீர்கள்னா உங்களாலே பிசாசுகள் துரத்தப்படும். அப்புறம் நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்குது இயேசுவின் நாமம். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறது இயேசுவின் நாமம். அந்த நாமத்தினால அற்புதம் நடக்கும். அந்த நாமத்தினால அதிசயம் நடக்கும். நீங்க விசுவாசிக்கணும். உங்க பேங்க்ல 1 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி 1 கோடி ரூபாவா அப்படின்னு சொல்றீங்க. 1 கோடி ரூபாய் இருக்குன்னா உங்களுக்கு என்ன பெரிய தைரியம் இருக்குல்ல? ஒரு கடையில போய் 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட அசரவே மாட்டீங்க. ஏன்னா கார்டு கையில இருக்குது இல்ல, ஜிபேக்கு போனு கையில இருக்கு. ஏன்னா பேங்க்ல எவ்வளவு இருக்குது?
அட சும்மா தான் கொஞ்சம் சொல்லுங்களேன், எவ்வளவு இருக்குது? 1 கோடி ரூபாய் இருக்கு. இயேசுவின் நாமம் 1 கோடி அல்ல, பல கோடி. அந்த நாமத்தை எடுத்து 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 நீங்க உபயோகப்படுத்த அற்புதங்கள் நடக்கும். ஒரு பாட்டு பாட விரும்புகிறேன். பல வருஷங்களுக்கு முன்பதாக எழுதின ஒரு பாடல். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். நடக்கும் 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 அற்புதம் எனக்கு நடக்கும். திறக்கும் 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 புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். மூடிய கதவு திறக்கும். முன்னிற்கும் தடைகள் விலகும். சொல்லுங்கள். மூடிய கதவு திறக்கும். முன்னிற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் உன்மேல் உதிக்கும். நடக்கும் 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 அற்புதம் எனக்கு நடக்கும். சொல்லுங்க. நடக்கும் 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 அற்புதம் எனக்கு நடக்கும். திறக்கும் 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 புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தோல்விகள் மாறும். சொல்லுங்கள். சூழ்நிலை எனக்காய் மாறும். நான் சந்தித்த தோல்விகள் மாறும். சத்துரு ஓட்டை வீழும். நான் ஜெபித்தது வந்து சேரும். நான் ஜெபித்தது வந்து சேரும். நடக்கும் 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 அற்புதம் எனக்கு நடக்கும். திறக்கும் திறக்கும் புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, thank you Jesus. அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் அற்புதங்களால் நிறைந்த ஒரு புஸ்தகம். அப்போஸ்தலர் நடபடிகள் முழுசும் சீடர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. ஆண்டவர் சிறை கதவை திறந்து விடுவார். பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். சிறை கதவுகள் திறக்கப்படும். தபித்தாளை எழுந்திரு என்று சொல்ல அங்கே அற்புதம் நடக்கும். நம்ம காலத்துல மீண்டும் ஒரு அப்போஸ்தலர் நடபடிகளின் நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு காத்திருங்கள். உங்களை வல்லமையினால் நிரப்புவார், வார்த்தையினால் நிரப்புவார். அற்புதங்கள் உங்கள் மூலமாய் நடக்கும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா. சரி, போதும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம் என்று காத்திருந்த மக்களுக்கு ஆண்டவர் செய்த 4வது காரியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 11. அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம்.
அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். 5வது வசனத்திலிருந்து படிக்கலாம். நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். எல்லாரும் வசனத்தை நல்லா கவனிங்க. நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது. சொல்லுங்க, ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது. அப்போ நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்க போகுதுங்கிறத கர்த்தர் இங்க சொல்றாரு. ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டிகளை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். 10வது வசனம். இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது. பேதுரு ஜெபம் பண்றாரு. அவர் மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. தரிசனத்தை பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் சில தரிசனங்களை கொடுப்பார். அந்த தரிசனத்தின் பின்னாக தேவனுடைய திட்டங்கள் இருக்கும். பிளான் ஆஃப் காட். நான் முதலாவது சொன்னேன், பவர் ஆஃப் காட் உங்கள் மூலமாய் வெளிப்படும், வேர்ட் ஆஃப் காட் உங்கள் மூலமாய் வெளிப்படும், மிராக்கிள்ஸ் ஆஃப் காட் உங்கள் மூலமாய் வெளிப்படும். அன்பு பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாலிப பிள்ளைகளுக்கு, வாழ்க்கையில சில காரியங்களை உன்னால ஜெயிக்க முடியல, நீ மேற்கொள்ளவே முடியாம யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாம பல காரியங்களை சிக்கி தவிச்சிட்டு இருந்தா, நீங்க நான் சொல்றேன், when you are filled with the Holy Spirit, God உனக்கு ஒரு புது பிளான் தருவார். இந்த சோதனையை நீ இப்படி ஜெயிக்க முடியும்னு சொல்லி தருவார். இதை இப்படி மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி தருவார். ஆண்டவர் சொல்லி தருகிறத நீ ரிசீவ் பண்ணா உனக்கு ஒரு பெரிய சக்சஸ் அண்ட் விக்டரி உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் கிடைக்கும், உன்னுடைய earthly லைஃப்லயும் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். இந்த வசனம் சொல்லுகிறது. இது வசனம் எதை சொல்லுகிறது என்றால், பேதுருவுக்கு புறவினத்து மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பிளான் ஆஃப் காட். சொல்லுங்க, உங்களில் எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையை குறிச்ச ஆண்டவருடைய திட்டம் தெரியும்? வாலிப பிள்ளைகளை கேட்கிறேன், உங்களை எதுக்காக ஆண்டவர் அழைத்தார் என்று தெரியுமா? மதர்ஸை கேட்கிறேன், உங்க பிள்ளைங்களை குறிச்சு கடவுளுடைய சித்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபாதர்ஸை கேட்கிறேன், உங்க குடும்பத்தை குறிச்சு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஏதோ வாழுகிறோம், ஏதோ ஒவ்வொரு நாளையும் துவங்குகிறோம், எல்லா புறவினத்து மக்களை போல நாம் கழிக்கிறோம். அப்படி இல்லை. உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையை குறித்து, குடும்பத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்ட உடனேயே நான் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன், மருத்துவம் படிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ மருத்துவ படிப்பை முடிஞ்ச பிறகு என் ஊழியத்தை தான் செய்வேன்னார். எனக்கு பைபிளே தெரியாது, ஆனா ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார், நீ எனக்காக என்ன செய்வ? ஊழியம் செய்வார். எனக்கு வேற ஒன்னும் தெரியாது. ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும், இப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். 5 வருஷம் கல்லூரியில் படிக்கும் பொழுது என் முதல் ஊழியம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில தான் துவங்குச்சு. ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்கும் பொழுது ஒரு சின்ன ஜெபக்குழுவை துவங்கணும். பெரிய ஊழியங்களுக்கு முன்னதாக சிறிய துவக்கம் தேவை. நீங்க எல்லாரும் முதல்ல ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பிங்க. ஸ்திரீகளாகி உங்களுக்கு சொல்றேன், 4 பேர் 5 பேர் சேர்ந்து உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் அந்த ஜெபக்குழுவை ஆரம்பிச்சு நீங்க ஜெபிக்க 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 ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். அந்த ஆத்துமாக்களோடு நீங்க பேசுறதுக்கு தைரியத்தை கொடுப்பார், ஞானத்தை தருவார். எந்த ஊழியமும் ஜெபத்துல தான் துவங்குகிறது. இங்கே பேதுரு ஜெபிக்கிறார், ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். இப்ப ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு சொன்னார், நீ ஊழியத்தை செய்வ, பைபிள் தெரியாது, எத்தனை அதிகாரம் தெரியாது, எத்தனை வசனம் தெரியாது, பேதுரு எங்க இருக்குன்னு தெரியாது, லேவியராகமம் எங்க இருக்குன்னு தெரியவே தெரியாது. இப்படி பேதையா இருந்த நான் ஒன்னே ஒன்னு சொன்னேன், ஐயா உங்களுக்காக ஊழியம் செய்யணும். நீங்க சொன்னீங்க எனக்கு ஊழியம் செய்வேன்னு சொன்னீங்க, நான் ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஜெபித்து கல்லூரியில ஜெபக்குழுவை துவங்கணும். அதான் முதல் ஊழியம். 5 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். காலேஜ் முடிக்கும் போது 72 பேர் அதுல ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். அதில் அநேகர் அபிஷேகம் பெற்றிருந்தார்கள். ஹalleluya. இதே நாகர்கோயில் இருந்த என்னுடைய சிநேகிதிகள் பலர் அந்த ஜெபக்குழுவிலே உண்டு. அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை அறிந்து இன்றைக்கு எல்லா தேசங்களிலும் அவங்க எல்லாருமே அந்த நாட்கள்ல என்னோடு கூட இருந்து கர்த்தருக்குள் வளர்ந்த எல்லாருமே கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கிறாங்க. ஹalleluya. இன்னைக்கு நான் சொல்றேன் சகோதரிகளே, இந்த 31ஆம் தேதி கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நீ முதல்ல போய் ஒரு ஜெபக்குழுவை துவங்கு. 4 பேரா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நேர்ல ஜெபிக்கிறீங்களோ ஆன்லைன்ல ஜெபம் பண்றீங்களோ சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க
ஆண்டவர் அடுத்த படிக்கு நேரா எசேக்கியேலை நடத்தினது போல நடத்துவார். நான் போய் என்ன ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல ஜெபத்தை துவங்குங்க, தேவன் ஊழியம் செய்ய வைப்பார். என் கையில ஜெபத்திற்கான பல புத்தகங்கள் இருக்குது. அதை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்ல மறந்துட்டேன். பாருங்க, இதே போல ஸ்மால் புக்லெட்ஸ், மேபி நீங்க மற்ற கிருபாசன கன்வென்ஷன்ல வந்திருக்கும் போது இதை வாங்கி இருக்கலாம். இந்த புஸ்தகங்கள் எல்லாம் இதுல ஒவ்வொன்றிலையுமே 200 ஜெபங்கள் இருக்குது. எத்தனை ஜெபங்கள்? 200 prayers. இந்த ஜெபங்கள் எல்லாமே வசனத்தின் அடிப்படையிலான ஜெபங்கள். அதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஜெபங்கள் 200, உங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்கான ஜெபங்கள் 200, கர்ப்பிணி பெண்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்கள் 200, கணவருக்கான ஜெபங்கள் 200, மனைவிக்காய் செய்ய வேண்டிய ஜெபங்கள் 200, திருமணத்திற்காய் செய்ய வேண்டிய ஜெபங்கள் 200, குடும்ப ஆசீர்வாதத்துக்கான ஜெபங்கள் 200, சரீர சுகத்திற்கான ஜெபங்கள் 200, மாணவர்கள் செய்ய வேண்டிய ஜெபங்கள் 200, சாபங்களை உடைக்கிற ஜெபங்கள் 200, சிந்தையில் விடுதலைக்கான ஜெபங்கள் 200, கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் ஆசீர்வாதங்கள் 200, சிறு பிள்ளைகளுக்கான மனன வசனங்கள் 200, இஸ்ரவேலின் ஆசீர்வாதங்கள் 200, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் செய்ய வேண்டிய ஜெபங்கள் 200, தேசத்திற்காய் செய்ய வேண்டிய ஜெபங்கள் 200, ஆண்டு முழுவதற்குமான வாக்கு தத்தங்கள் 365. இதே போல சில பரிசுத்தவான்களின் ஜெப வாழ்க்கையை குறித்தும் சில புத்தகங்கள் உங்களுக்காக இருக்கிறது, சொல்ல விரும்புகிறேன். யோனாவின் ஜெப வாழ்க்கை, ஆபிரகாமின் ஜெப வாழ்க்கை, பவுலின் ஜெப வாழ்க்கை, அன்னாளின் ஜெப வாழ்க்கை, சாமுவேலின் ஜெப வாழ்க்கை, கிதியோனின் ஜெப வாழ்க்கை, எலியாவின் ஜெப வாழ்க்கை, யோசுவாவின் ஜெப வாழ்க்கை, நெகேமியாவின் ஜெப வாழ்க்கை, யோசபாத்தின் ஜெப வாழ்க்கை, மோசேயின் ஜெப வாழ்க்கை, தானியேலின் ஜெப வாழ்க்கை, தாவீதின் ஜெப வாழ்க்கை, ஆண்டவர் இயேசுவின் ஜெப வாழ்க்கை. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? விசுவாசிகள் பக்தி விருத்தி அடைந்து ஆண்டவருடைய வசனத்திலும் ஜெப வாழ்க்கையில வளர்றதுக்கு இந்த புஸ்தகங்களை நாங்கள் இரவு பகல் உட்கார்ந்து, இது போல பெரிய புஸ்தகங்கள் எல்லாம் சீக்கிரம் எழுதிடலாம். ஆனா இந்த குட்டி புஸ்தகங்களுக்கு வசனங்களை தேடி 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 எழுதி இந்த புஸ்தகங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர். கர்ப்பத்தின் கனிக்கான ஜெபங்கள்னு ஒரு புக் இருக்குது. அதை வாசிச்சு கருவிலே குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த எத்தனையோ பெண்கள் கருத்தரித்ததற்கு சாட்சிகள் உண்டு. அதே போல நீங்க வசனத்தில் வளர்வதற்கும் சில புஸ்தகம் இருக்குது. தோரா விளக்க உரை, அதாவது ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த 5 புஸ்தகங்களுக்கு தமிழில் இப்படி ஒரு கமெண்ட்ரி கிடையவே கிடையாது. இங்கிலீஷ்ல நிறைய இருக்குது. அதே போல புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு விளக்க உரை இருக்குது. என்னுடைய அன்பு கணவர் அவர்கள் எழுதிய புக்கு இது நீங்க உங்க ஒவ்வொரு வீட்லையும் ஒரு காப்பி இருக்கணும். என்றோ ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு இது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். சோ நான் இதை ஏன் சொல்றேன்? ஜெபிக்க துவங்குங்கள், உங்க வாழ்க்கையில தேவனுடைய திட்டங்கள் விளங்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 9வது வசனம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. ஹல்லேலூயா! காத்திருக்கிற ஜனங்களே, உங்களுக்கு ஆண்டவர் தெய்வீக திட்டங்களை தருவார். இந்த வருஷம் புது திட்டங்கள் கிடைக்கும், ஊழிய திட்டங்கள் கிடைக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கான திட்டங்களை கொடுப்பார். யங்ஸ்டர்ஸ், உங்களுக்கு இந்த வருஷம் God will reveal his plans to you if you wait upon the Lord. ஆண்டவர் தன்னுடைய தெய்வீக திட்டத்தை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். சரி, ஜெபம், தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது பவர் ஆஃப் காட் உங்க வாழ்க்கையில விளங்கும். வேர்ட் ஆஃப் காடை நீங்கள் பேசுவீர்கள். மிராக்கிள்ஸ் ஆஃப் காட் உங்க வாழ்க்கையில நடக்கும். தேவனின் திட்டம், பிளான் ஆஃப் காடை தேவன் வெளிப்படுத்துவார். கடைசியாக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தவர்களுக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:1 வாசிக்கலாம். 2வது வசனம். 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார்.
உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது தேவன் பேசுவார். இந்த வார்த்தையில ஒரு புது மிஷன் ஆஃப் காட். நீங்க என் ஊழியத்துக்கு இவங்களை பிரிச்சிருங்கன்னு சொல்றார். ஏதோ கர்த்தர் சொல்லுகிறார் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்று அல்லாதபடி புது புது திட்டங்களை தேவன் தருகிறதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் புது திட்டம் தருவார். என்ன தருவார்? இதை செய்ய அப்படிம்பார், இதை நடத்து என்று சொல்லுவார். 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்திலே தேவன் சொன்னார், அடுத்த தலைமுறைக்காக ஜெபிக்கிற மக்களை நீ உலகமெங்கும் எழுப்ப வேண்டும் என்று சொன்னார். என்ன சொன்னார்? அடுத்த தலைமுறைக்காக ஜெபிக்கிற மக்களை. நான் சொன்னேன், ஆண்டவரே உலகமெல்லாம் நான் எப்படி ஆண்டவரே எழுப்ப போறேன்? எங்களுக்கு ஒரு 2 நல்ல யூடியூப் சேனல் உண்டு, பைபிள் கால்ஸ் அப்படின்னு. யாராவது பார்த்துருக்கிறீங்களா? பார்க்காதவங்க இன்னைக்கு போய் உங்க போனை ஓபன் பண்ணி பைபிள் கால்ஸ் அப்படின்னு போடுங்க. ஏராளமான ஆவிக்குரிய செய்திகள், நல்ல ஒரு பைபிள் ஸ்டடி எல்லாம் அதுல இருக்குது. டெய்லி ஒரு ஸ்டடி கேளுங்க, டெய்லி ஒரு மெசேஜை கேளுங்க, ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளருவீங்க. சரி, அப்போ ஆண்டவரே நான் இதை என்ன செய்யணும்னு கேட்டப்போ ஆண்டவர் சொன்னார், நீ முதல்ல உங்க இடத்துல துவங்கு, உலகமெல்லாம் துவங்குறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். ஸோ நாங்கள் முதலாவது ஒரு ஆன்லைன் பிரேயராக அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு பிரேயரை ஆரம்பித்தோம். இந்த பிரேயரை யூடியூப்ல பார்த்த மக்கள் எல்லாம் என்னோடு கூட தொடர்பு கொண்டார்கள். நாங்கள் எங்கள் தேசத்தில் அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை துவங்க போறோம். ஏன்னா ரொம்ப பிரச்சனைகள் நம்முடைய யங்ஸ்டர்ஸ் தான் இருக்குது, வாலிபர்களுக்கு தான் இருக்குது. இலங்கையிலிருந்து ஒரு போதகரின் மனைவி தொடர்பு கொண்டார்கள், இலங்கையிலே துவங்கினோம். அதே போல அமெரிக்காவிலிருந்து ஒரு சகோதரி தொடர்பு கொண்டார்கள், அமெரிக்காவிலே துவங்கினோம். அயர்லாண்டிலிருந்து ஒருவர் தொடர்பு கொண்டார்கள், அயர்லாண்டிலே துவங்கினோம். இன்னைக்கு காலையில நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு சகோதரி தொடர்பு கொண்டார்கள். நாங்க ஆஸ்திரேலியால அடுத்த தலைமுறைக்காய் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபத்தை துவங்க போறோம். இன்னைக்கு காலையில அந்த பிரேயரை துவங்கினேன். 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் இந்த பிரேயர் நடந்தது. கிட்டத்தட்ட 38 பேர், இந்த முதல் கூடுகையில 38 பேர் இணைந்து எல்லாம் ரொம்ப பாரப்பட்டு ஜெபித்தார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் சொல்றேன், கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பார் என்றால் அது நிச்சயம் நடக்கும். ஒரு மிஷனை கொடுப்பார் என்றால் அது நிச்சயம் நடக்கும். அது ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இந்த வருஷத்துல ஸ்திரீகளே நீங்கள் கூடி ஜெபியுங்கள், சகோதரர்களே நீங்கள் கூடி ஜெபியுங்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தருகிற தெய்வீக திட்டங்களை வாங்கி செயல்படுத்த துவங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது தேவனின் வல்லமை வெளிப்படும், தேவனின் வார்த்தை வெளிப்படும், தேவனுடைய அற்புதங்கள் வெளிப்படும், தேவனுடைய திட்டங்கள் வெளிப்படும், தேவனுடைய ஊழியம் உங்களை கொண்டு நடக்கும். இந்த வருஷம் கர்த்தர் அதை செய்ய போகிறார். வரப்போகிற மாதத்துல ஆண்டவர் செய்ய போறார். இங்க இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸை பார்த்து ஐ ப்ராஃபஸி ஓவர் யூ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நீங்க எல்லாருமே இயேசுவுக்கு ஒரு ஊழியத்தை செய்ய போறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிரேயரை ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஆண்டவர் உங்கள் மூலமாய் இந்த நாகர்கோயில்ல இருக்கிற அநேக பெண் பிள்ளைகளை உங்கள் ஜெபக்குழுவுக்கு கொண்டு வருவார். ஒரு பேஷனோட ஜெபம் பண்ணுங்க, ஒரு தாகத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நாங்க இணைஞ்சு ஜெபம் பண்றோம், அநேக யங்ஸ்டர்ஸ் எங்களுக்கு தாங்க. யாருக்கு தெரியும், உங்களை கொண்டு ஒரு பெரிய சேனையை ஆண்டவர் வரும் நாட்களில் என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். கர்த்தர் கிரியை செய்கிற தேவன். எல்லாரும் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னுடைய வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்துக்குள் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்துக்குள் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வாக்கு தத்தத்துக்குள் அற்புதங்கள் நடக்கும். உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் அற்புதங்கள் நடக்கலைன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது இந்த பிப்ரவரி மாதத்துல அற்புதங்களை செய்ய துவங்குவார், செய்வார். உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். குடும்பங்களிலே அற்புதங்கள் நடக்கும், மனமாற்றங்கள் நடக்கும், ரட்சிப்பு நடக்கும். ஹல்லேலூயா. வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். காத்திருக்கும் பொழுது மக்கதோனியாவிலிருந்து ஒரு மனுஷன் வந்து பவுலை அழைத்தது போல உங்களுக்கும் அழைப்புகள் வரும். You will receive plan of God and you will receive mission of God.
பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காய் பிரித்து விடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சபைக்குள் ஒரு பெரிய விரிவாக்கத்தை கொண்டு வந்தது போல இந்த சபையில ஒரு பெரிய விரிவாக்கத்தை கொண்டு வரப்போகிறார். காத்திருந்த திட்டங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இதோடு முடிந்து விட்டது என்று எவரும் நினைக்காதிருங்கள். நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். நீங்கள் வடக்கே நீங்கள் திரும்புங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி புறப்படுங்கள் என்று மோசே சொன்னாரே. ஆண்டவர் இயேசு சொன்னார், காத்திருங்கள், நீங்கள் புதிய எல்லைக்குள் புறப்படுவீர்கள் என்று ரட்சகர் சொன்னாரே. புதிய நாட்கள் நமக்காய் காத்திருக்கிறது. வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. புதிய நாட்கள் எங்களுக்காய் காத்திருக்கிறதற்காக நன்றி. சி மைனர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு மாதம் வீணாக்கிட்டேன் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, இந்த வரப்போகிற மாதத்திலிருந்து நான் தேவனுக்காய் எழும்பணுமே. சொல்லுங்க, நான் தேவனுக்காய் எழும்பணுமே, கனி கொடுக்கணுமே ஐயா. இந்த ஒரு மாதம் ஆண்டவரே நான் எத்தனையோ சோர்வுகளிலும் ஆண்டவரே தளர்வுகளிலும் தளர்ந்து போனேன். ஆனால் வரப்போகிற மாதத்தில் ஆண்டவரே நான் உமக்காய் எழும்ப போகிற ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. எல்லா கரங்களை உயர்த்தி கொள்ளலாமா? என்னோடு கூட சேர்ந்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நான் சும்மா இருக்கக்கூடாது, பயனற்ற பாத்திரமா இருக்கக்கூடாது, கனி தருகிற மரமா என்ன மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா. கேளுங்க ஆண்டவற்றை. புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வாயை திறந்து கேளுங்க ஆண்டவற்றை. கடந்த நாட்களில் உண்டான எல்லா வெட்கங்களும் மாறட்டும் ஆண்டவரே. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை தாரும் தேவா, ஆனந்த கழிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தே. வாயை திறந்து கேளுங்க, புது கிருபையை கொடுங்க ஆண்டவரே, புது பலனை தாங்கப்பா. நாங்கள் உமக்காய் காத்திருக்க போகிற ஆண்டவரே, புது பலனை தாரும் தேவா, புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை. சொல்லுங்க, வாயை திறந்து கேளுங்க ஆண்டவரே. வரப்போகிற மாதம் எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தின் மாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, thank you. புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், கிருபையால் என்னை நிரப்பும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? வரப்போகிற மாதத்திலிருந்து நான் ஆண்டவருக்காய் வாழப் போகிறேன். என் வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை விளங்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை விளங்க வேண்டும். என்னை கொண்டு தேவன் அற்புத அடையாளங்கள் செய்ய வேண்டும், எனக்குள்ளாக தேவ திட்டங்கள் வெளிப்பட வேண்டும். நான் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும். ஐயா, என்னை அர்ப்பணிக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, என்னை விட்டு கொடுக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் அன்றைக்கு மேல் வீட்டறையில சீடர்கள் காத்திருந்தது போல நான் காத்திருக்க போகிறேன்னு சொல்றீங்க? உங்க கைகளை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்துங்கள். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டவரே, நான் ஒரு 10 நாளாவது ஜெபத்துல காத்திருக்க போறேன் ஆண்டவரே. ஒரு 10 days என் வாழ்க்கையில நான் அடைந்த சோகங்கள், சோர்வுகள், பிரச்சனைகள் இவைகள் எல்லாவற்றையும் விட்டு நான் நீங்கி கர்த்தருக்காய் பிரகாசிக்க நான் உங்க சமூகத்துல காத்திருக்க போறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னாரே.
இந்த காத்திருக்கிற நாட்கள்ல உங்களுக்கு புதிய பலன் கிடைக்கும். ஆமென் என்று சொல்லுங்க. புதிய வாசல்களை திறப்பார், புதிய அற்புதங்கள் நடக்கும், புதிய கிரியைகள் நடக்கும், புதிய வாசல்கள், ஊழிய வாசல்களை ஆண்டவர் திறப்பார், புதிய திட்டங்களை கொடுப்பார், செய்ய வேண்டிய ஊழியங்களை குறித்து பேசுவார். கர்த்தர் பேசுவார், உன்னை பலப்படுத்துவார், வல்லமை வரங்களால் உன்னை நிரப்புவார். இந்த 10 நாட்கள் தேவன் சபையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. Thank you Jesus. உங்களுடைய அன்பின் கரங்களிலே கொடுக்கிறோம் அப்பா.